இன்று அப்படின்னு தாவீது முன்னறிவித்திருக்கிறாரு. இன்று அப்படின்னு நீங்க டுடேன்னு பாத்தீங்கன்னா வரப்போற ஃபியூச்சர் டென்ஸை அவர் இன்றுன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான திங்ஸ் நம்ம பார்க்க போறோம். வரப்போற ஃபியூச்சர் ஒரு சீசனை அவர் இன்றுன்னு சொல்லியிருக்கிறார். இன்று தான் இளைப்பாறுதல் என்னால். இன்னொரு இடத்துல தாவீதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு கீழே இன்னொரு நபரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா யோசுவா. யோசுவாவை தான் இஸ்ரவேல் மக்களை எங்க நடத்துறாரு? கானானுக்குள்ள நடத்துறாரு. அவர் சொல்றாரு, ஒருவேளை யோசுவா அந்த இளைப்பாறுதலை பத்தி பேசியிருந்தா நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. தாவீதும் காத்திருந்தாரு, யோசுவாவும் காத்திருந்தாரு. என்ன இளைப்பாறுதலுக்கு காத்திருந்தாருன்னா காட்ஸ் ரெஸ்ட்டுக்குள்ள உங்களையும் என்னையும் சேர்க்கிறதுக்காக. இப்போ காட்ஸ் ரெஸ்ட் எதுல வந்துச்சுன்னு நான் ஃபர்ஸ்ட் வசனத்துல இருந்து ஆரம்பிச்சேன். சிலுவையில அறையப்பட்ட கிறிஸ்துவை அன்றி வேற ஒன்றை குறித்து நான் பிரசங்கம் பண்ண போறதில்லை அப்படின்னு பால் சொன்னார்ல, அதுக்குள்ளதான் ஆண்டவருடைய இளைப்பாறுதல் தங்கி இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க.